ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா? இந்த சம்மர் டைமில் உங்கள் வெயிட்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக குறைக்கிறதுக்கு நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை உங்கள் ஹெர்பலைஃப் டயட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் வரும், மறக்காமல் பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சம்மர் டைமில் நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா டெய்லி பேஸில் கரெக்டான வாட்டர் இன்டேக் பண்ணணும். எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோக்கு 1 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி கரெக்டான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டயட்டில் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை டெய்லி பேஸில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்க ஊட்டச்சத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன், டெய்லி பேஸில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கிடைச்ச டைமுக்கு எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ஒரு கோல் செட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த சம்மர் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் சன் செட் ஆனதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். உங்களால் எக்ஸசைஸ் ஆர் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்றவங்க டெய்லி பேசிஸில் ஒரு 3000 7000 ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் அண்ட் ஜூஸஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் சுகர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஜூஸஸ் குடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சுகர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் அண்ட் ஜூஸஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன், ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஸ்லீப்பிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலோ உங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை லீவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்லீப்பிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சராசரி மனுஷன் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும். இப்படி தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ இந்த சம்மர் டைமில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு பற்றின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா உங்கள் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் ஜேர்னியை எங்கள் டீமோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஃபிட்டாக இருக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ, பபாய்.